மகரிப் தொழுகையில் 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் தொழுகை நடத்த அனுமதி தரப்படுகிறது. அவர் முதல் ரக்காத்தில் 112வது அத்தியாயமும் இரண்டாவது ரக்காத்தில் 114வது அத்தியாயமும் ஓதி தொழுகை நடத்துகிறார். அவர் தொழுகை வைப்பதால் எது குற்றமா, அது மறுக்கப்படுகிறதா? இஸ்லாத்தில் இதை தெளிவுபடுத்தணும். அதாவது இஸ்லாத்தில் தொழுகையில இமாமாக இருப்பதற்கு வயசு வரம்பு எதுவும் இருக்கிறதா? அவர் 112வது அத்தியாயத்தை ஓதிட்டு அடுத்து 113 ஓதாம ஒரு இதை தாண்டி 114 ஓதினாரு. அப்படி தொழுவிச்சாருன்னா அது சரியான தொழுகை முறையா என்று ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாமாக இருப்பதற்கு வயது வரம்பெல்லாம் கிடையாது. பருவ வயசு அடையாத சிறுவர்களும் கூட என்ன செய்யலாம், இமாமாக நிற்கலாம். கண்டிஷன் என்னன்னு கேட்டா, தொழுகை சட்டம் அவருக்கு தெரிந்திருக்கணும். ஓத வேண்டியதை கரெக்டா என்ன செய்யணும், ஓதணும். பெரிய ஆளை விட சின்ன ஆளு நல்லா ஓதுவாரையானால் அந்த சின்ன ஆளை என்ன செய்யலாம், அழகான முறையில் அவர் தொழுவிக்கலாம். அப்படின்னு நானா சொன்னா நீங்க கேட்கக்கூடாது, அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னா தான் நீங்க கேட்கணும். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு கிராம பகுதியில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. மதீனாவுக்கு வெளியே உள்ள கிராம மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதுல தொழுகைக்கு யாரை போடலான்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன பையன், பருவம் அடையாத ஒரு சிறு பையன் தான் குர்ஆனை ஒரு நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய பையனா இருந்தான். உடனே எல்லாரும் மசூரா பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த பையனையே இமாமா நினைச்சிட்டாங்க, நியமிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கிறது. சின்ன பையன், பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஓத தெரியல, அந்த சின்ன பையன் என்ன செய்யறான், இமாமாக தொழுகை நடத்துகிறான். அப்ப இதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப தொழுகை நடத்தும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த காலத்துல இப்ப நம்ம இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் இப்ப கிடையாது. அந்த காலத்துல என்ன ட்ரெஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதிகமாக ஒரு துண்டை போத்திக்கிடுவாங்க, உள்ளுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. வழங்குதா, மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு போர் போத்திக்கிடுவாங்க. அதான் கீழே வரைக்கும் மேல வரைக்கும் இருக்கும். வழங்குதா, இப்ப வசதி உள்ள ஆளத்தா கொஞ்சம் கீழே கரண்டக்கால் வரைக்கும் போட்டுக்கிடுவாங்க. வசதி கம்மியா இருந்தா முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும் ட்ரெஸ், அவ்வளவுதான். இந்த மாதிரி மில்லுகள் அதெல்லாம் கிடையாது, டெய்லர் கடையெல்லாம் கிடையாது. சட்டை தைக்கிறாங்க, உட்காந்துட்டு கைனால ஊசினால என்ன செய்யணும், ஒரு ஆள் அவர் சட்டை தைக்கிறதுக்கு 10 வருஷம் செலவழிக்கணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அப்ப என்ன செய்யறாருன்னா, இவருக்கு ஒரு துண்டை போத்திட்டு இருக்கிறாரா, இவர்கிட்ட கொஞ்சம் வசதி இல்லாத பையனா இருந்ததுனால துண்டை போத்திட்டு தொழுவும் போது பின்னாடி இருந்த பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இமாமுடைய பின்பகுதியெல்லாம் தெரியுது, அதை மூடுங்க அப்படின்னு நாங்க சத்தம் கொடுக்குறாங்க பெண்கள்லாம். உடனே எல்லாரும் மசூரா பண்ணி என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பெரிய ஆடை வாங்கி, அந்த இமாமா இருந்தவரை அறிவிக்கிறார், இதை அது பெரிய ஆடையை வாங்கி தர்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, அவர் தொழுகும் பொழுது ஒழுங்கா ஓத தெரிஞ்சிருக்கிறாரு, தொழுகை சட்டம் தெரிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒழுங்கா ட்ரெஸ் கூட போதுமான அளவுக்கு இல்ல. குனிஞ்சாருன்னா என்ன செய்யுது, கொஞ்சம் தொடையெல்லாம் தெரியுது. அது பெண்களும் பள்ளியாசலுக்கு வருவாங்கல்ல, திரையெல்லாம் போடுற வழக்கம்லாம் இல்ல. ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க, பின்னாடி பெண்கள் நிற்பாங்க. இப்பதான் நம்ம பெண்கள் பள்ளியில் இல்லாம ஆக்கிவிட்டோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பெண்கள் தரப்புல இந்த ஆட்சேபனை பண்ணாங்க. மக்கள்லாம் சேர்ந்து வேற ஒரு ட்ரெஸ் அவருக்கு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாரும் வசூல் பண்ணி என்று ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறையாக இருந்திருக்கிறது. நல்லா ஓத தெரிஞ்சிருக்கணும். அக்ரவுஹும் குர்ஆனன் தான், குர்ஆனை நல்லா ஓத தெரியுதா, ருக்கு செய்தாவுல என்ன ஓதுன சட்டம் தெரியுதா, அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பார்களே. ஆனால் வயசான ஒருவர் இருக்கும் பொழுது கூட சின்ன ஒருவர் என்ன செய்யலாம், தொழுகை நடத்தலாம், தப்பு கிடையாது. இமாமாக இருப்பதற்கு என்ன இல்லை, அப்படிலாம் வயசு வரம்பு கிடையாது. அடுத்ததாக குர்ஆனுடைய சூரா இருக்கு இல்லையா, 1வது சூரா அல்ஹம்துங்கிறோம். கடைசி சூரா குல் அவுது பிரப்பின் நாஸ் சொல்லக்கூடிய நாஸ் சூரா 114வது சூரான்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஆர்டர் படி குர்ஆன்ல இருக்குது. இந்த 114 அல்லாஹ்வுடைய வேதம் தான். ஆனா இந்த 114 இந்த ஆர்டர்ல தந்தது அல்லாஹ் ரசூல் கிடையாது, பின்னாடி ஏற்படுத்தினது. இந்த ஆர்டர் படி குர்ஆன் இறங்கவும் இல்லை. முதல்ல என்ன இறங்குச்சு, அல்ஹம்துலில்லாஹ் இறங்குச்சு. முதல்ல என்ன இறங்குச்சுன்னு யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. அல்லாஹ்வுடைய முதல்ல வந்தது எது, முதல்ல இறங்கின சூரா எது, இக்ர சூரத்துல் அலக் 96வது சூரா. 96வது இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு இருக்குல்ல, அதான் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப முதல்ல சொன்னதான் இருக்கணும். முதல்ல அல்ஹம்து இருக்குது, அது முதல்ல வரவே இல்லை. வந்தது எது, இக்ரங்கிற சூரா தான் முதல்ல வந்தது. அது குர்ஆன்ல எங்க இருக்குது, 96வது அத்தியாயமா இருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்ங்கிற எங்க இருக்கு, 96 இருக்கிறது.
அப்ப இந்த எந்த ஆர்டர்ல இறங்குனதோ அந்த ஆர்டர்ல இப்ப நம்ம வச்சுக்கிறல குரானை பெருசு சின்னதுங்கிற அடிப்படையில் நினைச்சிட்டோம். பெருசு அப்புறம் சின்னது அப்புறம் சின்னது நம்ம ஒரு வசதிக்காக வேண்டி பின்னாடி வந்த உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல வந்து இதை வந்து செஞ்சு குரான்ல இதை வந்து சேர்க்கல, ஆர்டர்ல வருஷம் முன்ன பின்ன அமைச்சுக்கிட்டார். இந்த ஆர்டர் வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஆர்டரா இல்லாதனால நம்ம இந்த ஆர்டரை மாத்திலாம் ஓதலாம். நினைச்சா என்ன செய்யலாம், ஒன்னு ஓதிட்டு 4 கூட ஓதலாம், 4 ஓதிட்டு 3 கூட ஓதலாம். இந்த 4 3 நம்பர்லாம் பிந்தி நீங்க போட்டுக்கிட்டது. குரான்ல உள்ளதை ஒரு ஓதுறார், அவ்வளவுதான். குரான்ல உள்ளதை வந்து 112 ஓதிட்டு 114 ஓதலாம், 112க்கு அப்புறம் 111 முந்திட்டு ஓதலாம், முன்னாடி ஓதலாம். அப்ப இந்த தர்த்தீப், இந்த வரிசை கிரமம் என்பது வந்து அல்லாஹ்விடமிருந்து இந்த வரிசை கிரமமா நமக்கு சொல்லப்படல. இந்த அனைத்து சூறாக்களும் அல்லாஹ்ட்ட வந்துச்சு, தனித்தனியா இருந்தது. அதை வரிசைப்படுத்தினவர் யார்? உஸ்மான் வரிசைப்படுத்தினதுனால அந்த வரிசையில தான் ஓதணும்னு சட்டமே கிடையாது. அதனால அவர் ஓதி இருப்பாரு 112 ஓதி விட்டு 113 விட்டு விட்டு 114 ஓதினாரே. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குரான்ல எதை வேண்டாலும் ஓதலாம், எப்படி வேணாலும் இடையில ஓதலாம், நடுவில் ஓதலாம். அது சேர்த்தரக்கூடாது, மாத்திரக்கூடாது, நீக்கிறக்கூடாது. அது பிந்தின சூறா பிந்தின சூறா ஓதிவிட்டு அதுக்கப்புறம் முந்தின சூறாவை என்ன செய்யலாம், அடுத்த ரக்காத்துல ஓதிக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இமாமத்து செய்வதை என்ன செய்யாது, தடுக்காது. இப்ப இதுக்கு என்ன ஆதாரம்? இதெல்லாம் நானா சொன்னு கேட்கக்கூடாது, ஆதாரம் தான் கேட்கணும். இதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறாங்க. ஓதும் போது உங்களுக்கு முதல்ல அந்த தர்த்தீபை சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அல்ஹம்து இருக்குதா? அல்ஹம்து இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்கு? பக்ரா இருக்குது. ரெண்டாவது சூரா என்ன? சூரத்துல் பக்ரா ரெண்டாவதா இருக்குது. மூணாவது என்ன சூரா? ஆல இம்ரான். நாலாவது என்ன சூரா? நிசா. அஞ்சாவது என்ன சூரா? மாயிதா. இந்த 5 மட்டும் உதாரணத்துக்கு வச்சுக்கிறங்க. ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்து சூரா, அப்புறம் பக்ரா சூரா, அப்புறம் ஆல இம்ரான் சூரா, அப்புறம் நிசா சூரா, அப்புறம் மாயிதான்னு இந்த 5 வச்சுக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 ஓதும் போது எப்படி ஓதி இருக்கிறாங்கன்னா, அல்ஹம்து ஓதிவிட்டு, பக்ரா ஓதிவிட்டு, அதுக்கப்புறம் ஆல இம்ரான் ஓதிவிட்டு, அப்புறம் மாயிதா ஓதிவிட்டு, அப்புறம் நிசா ஓதி இருக்கிறாங்க. இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது நிசா மாயிதான் இருக்குல்லங்க. அப்ப 4க்கு அடுத்து 5க்கு போகணும். ரசூலுல்லாஹ் தொழுகையில ஓதும் பொழுது இப்படி இந்த 3 ஓதிவிட்டு 5 ஓதிட்டு 4க்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஆர்டருக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆர்டர் மாத்தி ஓதி இருக்கிறாங்களே. அதனால இந்த ஆர்டர் படி ஓதணும் என்பதெல்லாம் இவங்களா சொல்றாங்களே தவிர அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லணும். அதான் சட்டம். நமக்கு சட்டத்தை உண்டாக்குற அதிகாரம் எனக்கு இல்லை, யாருக்கு இல்லை, எந்த உலமாக்கும் கிடையாது. அதனால அந்த பையன் அந்த ஓத தெரிந்த பையனா இருந்தால் தொழுவது தப்பு கிடையாது. அவர் இந்த முறையில் ஓதி இருப்பாரேயானால் இது வந்து அவர் இமாமத்து செய்வதற்கு என்ன இருக்காது, தடையாக ஆகாது. ஃபிதத்துக்கும் நஃபிலுக்கும் இடையில வேறுபாடு தெரியாம ஃபிதத்தான காரியங்களை வந்து அதிகமா செய்யறாங்க. இப்போ வந்து ஃபிதத்துக்கும் நஃபிலுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லுங்க. அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் வந்துங்க பிதஅத் என்று ஒன்று இருக்குது, தடுக்கப்பட்ட காரியம். பிதஅத் செய்பவர்கள் வந்து நரகத்திற்கு போவார்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பிதஅத் என்றால் என்ன என்றால், அல்லாஹ்வும் சொல்லாம நபியும் சொல்லாம அவங்களுக்கு பின்னாடி நம்மளா உண்டாக்குறது பேர் பிதஅத். பிதஅத்னா என்ன விளங்கிக்கிறேன்? ஒரு வணக்கத்தை செய்யறதா இருந்தா அது அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அல்லாஹ்வும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பின்னாடி நம்மளா என்ன செய்யறோம், உண்டாக்குறோம். உண்டாக்குனதுக்கு பேர் என்னது? பிதஅத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். குல்ல முஹ்தஸத்தின் பிதஆ, எனக்கு பிறகு உண்டாக்கப்படுற எல்லா காரியங்களும் அனாச்சாரம், பிதஅத்து. ஒ குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. ஒ குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும். இப்படி யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு இபாதத்து வணக்கத்தை ரசூலுல்லாஹ் செய்யாம நம்ம செஞ்சோண்டு வைங்க, அது வணக்கம் எல்லாம் பார்க்க மாட்டான். நான் சொல்லாம ஏன்டா செஞ்சேன்டா எல்லாம் கேட்பான். என்னுடைய தூதர் சொல்லாம நீ எப்படி செஞ்ச, உனக்கு வஹி வந்துச்சான்னு கேட்பான். அதுதான் பிதஅத்துங்கிறது. புரிந்து கொள்வதா இருந்தால், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வாங்க சொன்னாங்க, வாங்கு சத்தம் கேட்டுச்சா? வாங்கு சத்தம் கேட்டுச்சு. இந்த பாங்கு என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தது. 5 வேளை தொழுகைக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பாங்கு சொல்லி மக்களை அழைப்பது எங்க இருந்து உள்ளது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள். இது கரெக்ட். அந்த பாங்குக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, வாங்க சொல்லாம மைக்க போட்டு என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் தானே சொல்லணும். அப்படி சொல்லாம
2 பாங்குகள் நம்ம காதுல விழுகிறது. அந்த பாங்குல என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி என்னென்னமோ சில இன்னல்லாஹு மலாயிக ஊருக்கு ஒரு மாதிரியே சொல்லுவாங்க. பாங்குன்னு நிப்பாட்டினா வேற என்னமோ கேட்குது. கொஞ்சம் நேரம் சென்று தான் பாங்கே வருது. வழங்குதா? அப்ப பாங்குக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? ஒருத்தர் இன்னல்லாஹு மலாயிகத்து சல்லூனங்கிறாரு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்கிறாரு. அங்க நின்றுகிட்டு இவர் தெரிஞ்சதெல்லாம் ஓதிப்புட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அல்லாஹ் அக்பர்ங்கிறாரு. இப்ப இந்த பாங்கு சுன்னத்து, இந்த முன்னாடி என்னமோ ஓதுனிய இதை ஓத சொன்ன எவன் உனக்கு சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? ரசூல்லா சொன்னாங்களா? பிலால் பாங்கு சொன்னார்ல, இப்படி சொல்லி தான் பாங்கு சொன்னாரா? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம்னு ஒரு முஅத்தின் வச்சிருந்தாங்கல்ல, அவர் இப்படி தான் சொன்னாரா? அபு மஹ்தூரான்னு ஒரு முஅத்தின் இருந்தார்ல ரசூல்லா காலத்துல, அவர் இந்த மாதிரி தான் சொன்னாரா? அவ பாங்குண்டா பாங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே? பாங்குக்கு முன்னாடி என்ன பண்றான் இவன்? இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலாத் சொல்றாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்தான். முஹப்பத்துன்னு வருமா? இது நரகத்து தள்ளுமா? ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க? அடை நான் இதை சொல்ல சொன்னேனா? இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு தானடா என்னை அனுப்பியிருக்கான். அல்ல என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு தானே அனுப்பியிருக்கிறான். நான் உனக்கு பாங்கத்தானே சொல்லி தந்தேன். பாங்குக்கு முன்னாடி இந்த வசனம்லாம் வாசிக்க உனக்கு யார் சொன்னா? இது பிதத். இந்த சொன்ன ஸலவாத் தான் சொன்னான்னு இருக்க மாட்டோம். இதுக்கு நரகம். இதுக்கு என்ன கிடைக்கும்? அவர் பாங்கு சொன்னது சுன்னத்தை செய்யறாரு, பாங்குக்கு முன்னாடி என்னமோ சொன்னாரு, அதுக்கு என்ன கேட்பான்ல? டேய் நான் சொல்லாம என் தூதர் சொல்லாம உனக்கு எவன்டா வகையில் இதை சொன்னான்னு கேட்க மாட்டான். ஏன் அதிகாரத்தை நீ எப்படி எடுக்கிறேன்னு கேட்க மாட்டான். அப்ப அந்த மாதிரியான ஒரு செயல் இதான் பிதத் என்பது. நல்லது மாதிரி தெரியும், ஸலவாத்து தானே. நான் கேட்கிறேன், நீ ஸலவாத்து நீ ஓதிட்டு போயிருவ. இன்னொருத்தன் வருவான், அவன் என்ன செய்வான்? யாசீன் உல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்ஸலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் ஓதிட்டு அப்புறம் பாங்க சொன்ன ஒத்துக்குருவியா? அப்ப இன்னொருத்தன் என்ன செய்வான்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் பாங்க சொல்ல சொன்னா மைக்கிட்டு நின்னுட்டு என்ன செய்யறான்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு சூரத்துல் பக்ரா 2 ஜுஸையும் ஓத ஆரம்பிச்சான்னு வைங்க, வக்தம் முடிஞ்சு போயிடும். என்னடான்னு கேட்டா குர்ஆன் தானே ஓதுன. நீ ஓதுன குர்ஆன் தானே, அங்க ஏன்டா ஓதுன? வீட்டுல உட்காந்து ஓதுனே, குர்ஆனே வேணாங்கிறோம். அங்க எதுக்கு நீ ஓதுற? இன்ன முறையில் தான் செய்யணும்னு ஒரு வழியை உனக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது அதுல சேஞ்ச் பண்றது எப்படி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல மாற்றம் செய்யறது எப்படி? அதான் பிதத்துங்கிறது. மேராஜ் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு நல்லதுதான். மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு சொல்றாங்களே, அது பிதத் தானே. பராத்து நோன்புங்கிறாங்க, பராத்து நோன்பு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? அப்ப இவங்களா ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கிறது, ஒரு நாளைக்கு சிறப்பாக்குறது, ஒரு நாளைக்கு ஒரு வணக்கத்தாக்குறது, 3ஆம் பாத்தியா ஓதுறது, 7ஆம் பாத்தியா ஓதுறது, செத்து போன நாளுக்கு சடங்கு, எல்லாம் பிதத்து. இது எல்லாமே என்னது? அல்லாஹ்வும் சொல்லாம ரசூலும் சொல்லாம இவர்களாக உருவாக்கி கொண்டதுக்கு பேர் தான் என்னது? பிதத்து என்பது. அப்ப இதுல என்ன வழங்குறது? மனிதன் அவனாக ஒரு வணக்கத்தை உண்டாக்கி கொள்வானையானால் அது நரகத்தில் சேர்க்கும். இதை நல்லா விளங்கிக்கிறங்க. எந்த ஒண்ணு குர்ஆன்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கான்னு கேளுங்க, கேட்கிட்டு அது இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் செய்யாதீங்க. இப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஆளு அத்தையாத்துல உட்கார்ந்துட்டார், அத்தையாத்துல உட்கார்ந்துட்டு அத்தையாத்துல இல்லாஹின்னு அதை ஓதுறாரு. இந்த அத்தையாத்தை விட குர்ஆன் சிறந்ததா இல்லையா? குர்ஆன் சிறந்ததானே எல்லாத்தையும் விடவும். எல்லாத்தையும் விட எது சிறந்தது? குர்ஆன் சிறந்தது. ஒருத்தன் அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறான்? அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் அரபி முதலில் முத்துக்கினா தொழுவு கூடுமா? அவன் ஓதுனது சிறந்தது தான், அங்க ஓதக்கூடாது. நீ ஓதுன ரைட்டு, குர்ஆன் தாண்டா ஓதுற. அத்தையாத்துன்னு ஒரு முறையை சொல்லி அத்தையாத்து ஓத, அப்புறம் ஸலவாத்து ஓத நான் சொல்லி தந்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு அதை விட நான் சிறந்ததை ஓதுனேன் அப்படின்னு ஓதுனா தொழுகை செல்லுமா? ஒருத்தர் ருக்குல சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்றதுக்கு பதிலா ருக்குல இருந்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இருக்கான். இது தொழுகை கூடுமா? ஓது நல்லதுதான், அங்கேயே ஓதுனேன். ஓதுன நல்லதுன்னா தனியா ஓது. ஒரு விஷயத்தை வணக்கத்தை காட்டி தந்திருக்கும்போது நீ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணின்னு சொன்னா அது எப்படி திமிராவுல ஆகும்? அது வணக்கமா எப்படி ஆகும்? இதுதான் பிதத்தினால விளங்கிக்கிறங்க. அதே நேரத்தில் நம்ம மார்க்கத்தில் எதையும் உண்டாக்க கூடாதுன்னு இருந்தாலும் நம்ம அனுமதிக்கப்பட்ட சில வணக்கங்களை நம்ம விருப்பத்தின்படி அதிகமாக செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. அதுக்கு பேர் நஃபில். இது ரெண்டையும் பார்த்தா பிதத்து நஃபில் ஒரே மாதிரியா தெரியும். நஃபில்னா என்ன? இப்போ உதாரணமா நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்போ இஷா தொழுது முடிச்சிட்டீங்க, படுத்து தூங்க போறீங்க. தூங்க போகும்போது என்ன செய்றீங்க? எதுக்கு படுத்து தூங்குவானே, ஒரு 4 ரக்கா தொழுது தூங்குவோமே அப்படின்னு நீங்களா தொழுவுறீங்க, நீங்களா விரும்பி தொழுவுறீங்க. இது என்னது? நஃபில். நீங்களா விரும்பி செஞ்சுக்கிட்ட ஒரு காரியம். அது மாதிரி காலையில் ஒரு 10 மணிக்கு என்ன செய்றீங்க? சும்மா உட்காந்து ஒரு 2 ரக்கா தொழுவுமே தொழுவுறீங்க. இது தப்பான தப்பு கிடையாது. திடீர்னு என்ன பண்றீங்க? நாளைக்கு நோன்பு வைப்போமேன்னு வைக்கிறீங்க.
தப்பா இது மார்க்கத்தில்? தப்பு கிடையாது. நீங்களா தனிப்பட்ட முறையில் நீங்களா என்ன செய்றீங்க, ஒரு நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்க, வைக்கலாம். மார்க்கம் தடுக்காத ஒரு நாளாக இருந்தால் நீங்களா விரும்பி நோன்பு வைக்கலாம். மார்க்கத்தில் உள்ள வணக்கமா இருக்கணும். வணக்கத்தை புதுசாக உண்டாக்கிடக்கூடாது. நோன்பு மார்க்கத்தில் உள்ளது. அந்த நோன்பை நீங்கள் விரும்பக்கூடிய நாளில் வைக்கலாம். தொழுகை முறையில மாற்றம் செய்யாம நீங்க விரும்பின நேரத்தில் தடுக்கப்படாத நேரம் இருக்குல்ல, அந்த நேரங்களில் தொழுது கொள்ளலாம். அது மாதிரி நீங்க ஜக்காத்துன்னு கொடுக்குறோம், கட்டாய கடமை. விரும்பி தர்மம் நம்மளா எவ்வளவு செய்யறோம்? 2% தான் ஜக்காத்து, அதுக்கு மேல கொடுக்க கூடாதா? நம்மளா விரும்பி செய்யறது. நம்மளா விரும்பி என்ன செய்யலாம்? எத்தனை லட்சம் வேண்டாலும் தர்மம் செய்யலாம். இப்படி எல்லா வணக்கங்கள்லையுமே நாம விரும்பி அதிகமா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனா இது பிதஅத்து கிடையாது. பிதஅத்து அதிகமா செய்யறது தான். பிதஅத்து என்றாலும் அதிகமாக செய்வதுதான், நபில் என்றாலும் அதிகமாக செய்வதுதான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நபில் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து மார்க்கத்தில் இருக்கிற வணக்கத்தை அதிகமா செய்யறதுக்கு பேரு நபில். அவனுக்கு செய்து கொள்வது. இப்ப நான் என்ன செய்யறேன், இப்ப நாளைக்கு எல்லாரும் நோன்பு வைக்க நான் நினைக்கிறேன். நாளைக்கு நோன்பு வைக்க நினைச்சா நான் வச்சுக்கலாம். ஏன்? எனக்கு ஒரு உரிமை இருக்கு. மார்க்கத்தில் நபிலான நோன்பு வைக்க உரிமை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு நான் நோன்பு வைக்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் நோன்பு வைங்கள், இது பிதத்தா போயிடும். நான் என்ன அளவு நிறுத்தி கொண்டால் அது பிதத்துல வராது. அனைவருக்கும் யூனிஃபார்ம் ஆக்குனா, அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வைக்கணும்னு சொல்ல நான் யாரு? உனக்கு வசதி இருந்தா நீ நாளை கழிச்சு வைப்ப, உனக்கு வசதி இருந்தா அதுக்கு அடுத்த நாள் வைப்ப, உனக்கு வசதி இல்லாட்டி வைக்காம கூட விட்டுருவேன். அப்ப நான் நோன்பு வைக்கிறதுனால எல்லாரும் வையின்னு சொல்லிவிட்டால் அனைவருக்கும் சட்டத்தை உண்டாக்குவது அல்லாஹ் ரசூலுடைய வேலை. அதுல கையில எடுத்தா என்னவாயிரும்? பிதத்தாகிவிடும். ஒருவன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நோன்பு வைக்கிறான், வச்சுட்டு போறான். குறிப்பிட்ட நாள்ல தர்மம் செய்யறான், செஞ்சுட்டு போறான். குறிப்பிட்ட நேரத்தில் 2 ரக்காத் தொழுகிறான், தொழுதுட்டு போறான். அது அவனோட நிறுத்திக்கிறேன். நான் காலை 11 மணிக்கு தொழுவ போகிறேன், அதனால புதன்கிழமை காலை 11 மணிக்கு எல்லாரும் 2 ரக்காத் தொழுவுங்கன்னா சட்டமாகுது. சட்டமாக்குறது பிதஅத்து. சட்டமாக்காமல் அவனவன் வசதிப்படி மார்க்கத்தில் உள்ள வணக்கத்தை கூடுதலாக செய்வது என்னது? பொது அனுமதி. பொது அனுமதி மார்க்கம் கொடுத்திருக்கிறதுனால யாருக்கு நான் சட்டம் வகுக்கல. என் படைத்த இறைவன் எனக்கு கூடுதலாக வணங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். நான் கூடுதல் அந்த அனுமதி பயன்படுத்துகிறேன்னா அது நஃபில்ல வந்துடும். என் பொண்டாட்டிக்கு சட்டமாக்கினா கூட அது நான் பிதஅத்துல செஞ்சவன் ஆகிருவேன். சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஒரு சமுதாயத்துக்கு சட்டமாக்குவது, அனைவருக்கும் சட்டமாக்குவது, யூனிஃபார்ம் படுத்துவது. யூனிஃபார்ம் படுத்தி விட்டார்களே ஆனால் என்னவாயிருந்தது? அது பிதஅத் ஆயிரும். ஒரு செவ்வாய்க்கிழமை வாரம் செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க வேண்டும்னு பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சாங்கன்னு வைங்க, அது பிதஅத். நீங்க ஒரு 4 பேர் செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்க, 4 பேர் புதன்கிழமை வச்சா அது பிதஅத் கிடையாது. நீங்களா முடிவெடுக்கிறீங்க, யாரும் சொல்லி முடிவெடுக்கல. அவரவராக முடிவெடுத்து செய்வதற்கு பேர் என்னது? நஃபில். நஃபில்ங்கிறது வேற, பிதஅத்துங்கிறது வேற. பிதஅத்துங்கிறது அனைவருக்கும் சட்டமாக்கக்கூடிய தன்மை, அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற தன்மை இருக்குது, அது கூடாது. நரிப்பையூர் ஜமாத்திற்கு சொந்தமான இடத்தை நரிப்பையூரை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் அபகரித்துக் கொண்டதாக பிரச்சாரம் செய்கிறார்கள். இதில் உண்மையில் நடந்தது என்ன, மார்க்கப்படி அது என்ன சரியான தீர்வு சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு நரிப்பையூரை பொறுத்தவரைக்கும் தேவையான கேள்விதான். அதாவது நரிப்பையூர்ல ஒரு ஜமாத்திற்காக வாங்கப்பட்ட ஒரு இடத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் பறித்து கொண்டார்கள். இது சரியா? மார்க்கப்படி இது சரியான்னு கேட்கிறாங்க. இது கொஞ்சம் விவரமாக நுணுக்கமான சில சட்டங்களை நீங்கள் வழங்கி கொண்டீர்களே, ஆனால் இது சரியா தவறான்னு விளங்கிக் கொள்ளலாம். முதல் விளங்கிக்கிற நீங்க தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தவறுன்னா காத தூரம் ஓடி போயிருவோம், தவறை செய்ய மாட்டோம். ஒரு தவறுதலா ஒரு கிளை செஞ்சாலும் மாநில மாவட்டங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதை விட மாட்டாங்க. தவறு இல்லாத ஒன்றை தான் நம்ம என்ன செய்வோம், ஊக்குவிப்போம். சுட்டி காட்டினால் தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஜமாத் இது. அப்ப முதல் விஷயத்துக்கு நீங்க வாங்க. ஒரு மனிதனுடைய சொத்தை இன்னொரு மனிதன் அபகரிக்கிறது இஸ்லாத்துல பயங்கரமான குற்றம். ஒரு ஜான் அளவுக்கு ஒருவன் அபகரிப்பானையானால் ஒரு பூமி அளவுக்கு அவனுடைய கழுத்தில் தொங்க விடப்படும் என்ற அளவுக்கு வெயிட்டோட வருவான். ஒரு ஜானுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் மார்க்கத்தில் இருக்கிறது மறுமையில். அதனால அடுத்தவருடைய சொத்துக்களை ஒரு ஜான் அளவுக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாருடைய சொத்து நமக்கு ஹலால் ஆகாது. ஒரு துரும்பா இருந்தா கூட பிறருடைய சொத்தை எடுக்கக்கூடாது என்பது கடைசி ஹஜ்ஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரையில சொன்னதுல, பிறருடைய பொருளில் எந்த ஒன்றும் உங்களுக்கு ஹலால் ஆகாது, அவராக மனமோந்து உங்களுக்கு தருவதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு ஹலால் ஆகாது என்று சொல்லுகிறார்கள்.
அந்த வகையில ஒரு மனிதனுக்கு சொந்தமான ஒரு சொத்தை இன்னொரு மனிதன் தன் பெயர்ல எழுதி கொண்டானேயானால் அது என்னவாகும்? கண்டிப்பா அது ஹராமாகிவிடும். அது கண்டிப்பா மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, பயங்கரமான பாவம். இது தனி மனிதனுக்கு உள்ள சட்டம். அதே நேரத்தில் சொத்துக்கு உரிமையாளரா யாருன்னு இல்லாம நிர்வாகி யாரு என்கிற விவரம் ஒரு சில இடத்துல வரும். இப்ப இந்த பள்ளி வாசல்கள்லாம் இருக்கிறது. பள்ளி வாசலுக்கு உரிமையாளர் யாரு? ஷாபி பள்ளிக்கு உரிமையாளர் இந்த ஷாபிகளா? கிடையாது. ஹனபி பள்ளிக்கு உரிமையாளர்கள்லாம் ஹனபிகளா? கிடையாது. தௌஹீது பள்ளிக்கு உரிமையாளர்லாம் தௌஹீத் ஜமாத்தா? கிடையாது. பள்ளிகளுக்கு உரிமையாளர் அல்லாஹ். எல்லாம் விளைக்கணும். அன்னல் மசாஜிதல் இல்லா, எல்லா பள்ளி வாசலும் யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப நம்ம பள்ளின்னு சொல்றோமே, நிர்வாகம் பண்றோம், அவ்வளவுதான். இடம் நம்முடையது இல்லை. தௌஹீத் ஜமாத் நிர்வாகம் பண்ணா தௌஹீத் ஜமாத் சொந்தம்னு கிடையாது. பள்ளி வாசல்ல அதுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தான். அதனாலதான் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன செய்வாரு? நேத்து உள்ள முத்தவள்ளி இன்னைக்கு இருக்க மாட்டாரு. நேத்து உள்ள முத்தவள்ளியுடைய மவனா இன்னைக்கு முத்தவள்ளியா இருப்பான். சில ஊர்ல இருக்கலாம், அவனுக்கு தகுதி இருக்குன்னு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எல்லா ஊர்லயும் அப்படியா இருக்கிறது? எங்க வாப்பா பள்ளியாசல் முத்தவள்ளியா இருந்தா நானும் முத்தவள்ளியா ஏற முடியுமா? ஏன் புள்ள அதுக்கு முத்தவள்ளியா அப்படி வர நிர்வாகியா வர முடியாது. ஏன்? அந்த இடத்துக்கு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் நிர்வாகம் பண்ணுவார். அதுல இருந்து என்ன விளங்குது? அது ஒரு ஆளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பள்ளி வாசல் பொது காரியங்களுக்கு உள்ள சொத்துக்கள் எல்லாம் எதுக்கு உள்ளது கிடையாது? ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது அல்லாஹ்வுடைய ப்ராப்பர்ட்டி. நல்லா விளங்கிக்கணும். பள்ளி வாசலுக்காக வாங்கப்படுற எல்லா சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அல்லாஹ் தான் சொந்தக்காரன் என்று சொல்லும் பொழுது யார் அல்லாஹ் சொந்தக்காரன் என்பதற்கு ஏற்ப நடக்கிறார்களோ அவர்கள் கையில் அதை கொடுப்போமையானால், ஒரு தவறான ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சொத்தை அவர் சொத்தை ஆக்குகிறார். அவர் கையில உள்ளதை நம்ம புடுங்கி அல்லாஹ்வுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய சொத்தாக ஆக்கக்கூடிய ஒரு ஆள் கையில கொடுத்தோமையானால் நம்ம அவர் சொத்தை நம்ம புடுங்கிக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய சொத்தை உரிய இடத்தில் கொண்டே கொடுத்திருக்கிறோம் அர்த்தம். நல்லா விளங்கிக்கணும். இதை புரிந்து கொள்வதற்கு சில சான்றுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது காபத்துல்லா இடிந்து போய் விடுகிறது. அதாவது இப்ராஹிம் நபி காலத்தில் ஒரு கட்டுறாங்க. அந்த காபா அப்படி இருந்துகிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னவாச்சு? காபாத்துல்லா சிதிலமடைந்து போயிடுச்சு. எப்ப நடக்குது இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவும் ஆவறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிலை வணங்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த காபாவை கட்டுறாங்க, புனர் நிர்மாணம் செய்யறாங்க. காபாவை என்ன செய்யறாங்க? எல்லாரும் காசு போட்டு எல்லாருடைய பணத்தையும் கொண்டு கட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா பண தட்டுப்பாடு காபாவுடைய வடிவத்தையும் மாற்றி தான் கட்டியிருக்கிறாங்க. அந்த காபாவுடைய அமைப்பு இருக்குது, அது காபாவுடைய அமைப்பு கிடையாது. காபாவுடைய அமைப்புக்கு மாத்தமாக அந்த காபா இப்பவும் இருக்குது. அந்த மக்கா காபிர்கள் கட்டினாங்களே, அவங்க காசுல கட்டின கட்டணம் அது காபாவுடைய வடிவத்தில் கட்டல. காபாண்டால உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? செவ்வகம் தானே வருது, சதுரம். காபாண்டா எப்படி வரும் உங்க மனசுல? எப்படி வரும்? காபாண்டா சதுரமா இருக்கக்கூடிய செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடம், அப்படிதான் நினைச்சு வச்சுக்கிறீங்க. செவ்வகம் இல்ல காபாவுடைய. இப்ராஹிம் நபியை கட்டின காபா செவ்வகமா இருக்கல. எப்படி இருந்தது? மூன்று பக்கம் சதுரமாகவும், மூன்று பக்கம் சதுரமாகவும், ஒரு பக்கம் லாட மாதிரி வளைந்தும். அதாவது மூணு பக்கம் இப்படி சதுரமா இருக்கணும், ஒரு பக்கம் எப்படி இருக்கணும்? லாட மாதிரி வளைந்து மெஹராப்ல இருக்கணும். இப்படி வளைவா இந்த லாடம் மாதிரி. லாடம் கட்டுவாங்கல்ல குதிரைக்கெல்லாம் லாடம் தெரியுமா? அந்த மாதிரி யூ, இங்கிலீஷ் யூ இருக்குல்ல, யூ எழுத்து மாதிரி. யூ எழுத்து எப்படி வளைந்து இருக்கிறதோ, யூ கூட இல்ல சி, இங்கிலீஷ்ல சி இருக்குல்ல, அந்த சி எப்படி இப்படி வளைந்து இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பக்கம் வளைந்து இருக்கணும், மூணு பக்கம் சதுரமா இருக்கணும். இதுதான் காபாவுடைய வடிவம். இப்ராஹிம் நபி கட்டின வடிவம் எது? இதுதான். இந்த வடிவத்தில் இருந்த காபாவை இடிச்சிட்டு கட்டும் போது பணம் பத்தல. பணம் பத்தல என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா, சதுரமா கட்டிவிட்டு அந்த வளைவை தனியா கொண்டு வச்சிருப்பாங்க அடையாளத்துக்காக வேண்டி. இப்போ நீங்க பாப்பீங்க காபாவுக்கு பக்கத்துல ஒரு வளைவா இருக்கும் பாத்தீங்களா? இவ்வளவு வரைக்கும் கட்டணும், காசு இல்லாதனால இவ்வளவு கட்டிருக்கோன்னு காட்டுறக்கா என்ன பண்றான்? காபா கட்டும் பொழுது சதுரமா தூக்கி விட்டுவிட்டான். இன்னும் கொஞ்சம் இப்படி வளைச்சு கொண்டு வர்றாந்தா இன்னொரு பாதி செலவு அதிகமாகும். காசு இல்ல. காசுல என்ன பண்ணிவிட்டாங்க? அந்த காபா படம் காபாவுடைய எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த காபா சதுரமா இருக்கும், அதுக்கு பக்கத்துல என்ன செய்யும்? ஒரு பக்கம் மட்டும் இப்படி அதையும் சேர்ந்துதான் சுத்தணும். அதுக்கு உள்ள ஒருத்தன் போனா காபா தவாப் செய்யணும்னு அர்த்தம். ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் தவாப் செய்வதாக இருந்தால் அந்த சதுரத்தை சுத்தினான்னு வைங்க,
காபாவை சுத்தலன்னு அர்த்தம். சதுரத்தை தாண்டி அந்த வளைவு இருக்க, வளைவுக்கும் அப்பால சுத்தினாதான் அவன் என்ன சுத்துறான், காபாவை சுத்துறான்னு அர்த்தம். அதுக்கு உள்ள ஓடுனீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், நீ காபாவுக்கு உள்ள போனீங்கன்னு அர்த்தமே தவிர காபாவை சுத்துனீங்கன்னு வராது. இது விஷயம். இது அந்த மாதிரி கட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி என்ன செய்யறாங்க? சரி, யார் காசுல கட்டினது? ரசூல்லாவுடைய காசு இல்ல. ரசூலே ஆவலவங்க, முஸ்லீம்களுடைய காசு இல்லது. முஸ்லீமா ரசூல்லா நபி ஆகுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ரசூல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிலை வணங்கக்கூடிய மக்கள் தான் அங்க இருந்தாங்க. அவங்க செலவுல கட்டப்பட்டுச்சு. பிறகு ரசூல்லா இஸ்லாம் வளர்ந்த பிறகு அந்த காபத்துல்லாவை எடுத்துக்கிட்டாங்களா, அவங்க இடிச்சிட்டாங்களா? நம்ம காசுல கட்டல, அவங்க காசுல கட்டினது எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள கட்டணும். அது இவன் மிஸ்யூஸ் பண்ணா அவன்கிட்ட பிடிங்க நம்ம நடத்தணுமே தவிர அவன்கிட்ட கொடுக்க கூடாது. காபத்துல்லா ரசூல்லா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? கட்டணம் பார்த்தா யார் கட்டினா? எதிரிகள் கட்டினா. காபா கட்டினவன் யாரு? ரசூல்லாவுடைய எதிரிகளா அன்னைக்கு இருந்தானே, அவன் தான் காபா கட்டியிருக்கான், அவன் காசுல கட்டியிருக்கான். ரசூல்லா என்ன பார்த்தாங்க? ஓன் காசுல கட்டினாலும் அப்பம் கூடாது. அல்லாஹ் வணங்குறோடைய ஆலயம், உன்னை விட நான் தான் அதை கரெக்டா செய்வேன். உன்னை கல்லு மண்ணை கொண்டு உள்ள கொண்டு வைப்ப, நான் வைக்க மாட்டேன், நான் கரெக்டா தௌஹீத் படி செய்வேன் என்பதற்காக வேண்டி அந்த காபத்துல்லாவை ரசூல்லா எடுத்துக்கொண்டார்களா இல்லையா? ஆக்கிரமிப்பா இதுக்கு பேரு. அடுத்த ஒரு சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய சொத்து அல்லாஹ்வுடைய சொத்தாகத்தான் இருக்கிறது. சரியான ஆள் நிர்வாகிகள வந்திருக்கிறது. சரியான ஆள் நிர்வாகிகள வருவது எதுல வராது? ஆக்கிரமிப்புல வராது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கொஞ்சம் மக்கள்லாம் புதுசா இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இல்லாட்டி அந்த இடிச்சு விட்டு காபாவை இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்துச்சே அந்த மாதிரி ஷேப்ல நான் கட்டியிருப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புதுசா வந்த ஆட்களுக்கு குழப்பம் ஏற்பட்டும்னா விட்டுட்டேன்ட்டாங்க. அதனால அதை மாத்த கூட இல்லை. அந்த காபா அவர்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்கா கட்டினார்களோ அந்த மிஸ்டேக் கூடவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. எனக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, நான் இடிச்சு கட்ட நினைச்சேன், இப்பதான் வந்திருக்கிறார்கள், காபாவை போய் இடிச்சு விட்டாருன்னு ஏதாவது பித்தனா பண்ணி விட்டுருவாங்க, அதனால விட்டுட்டேனா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். இப்ப என்ன விளங்குது? தகுதியற்ற ஒரு நிர்வாகத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குமையானால் அவர்கள்ட்ட புடுங்கி இவர் கையில கொடுத்தா நல்லா நடத்துவார்னா இதுக்கு பேர் ஆக்கிரமிப்பு இல்ல, நிர்வாகியை தான் மாத்துகிறோமே தவிர என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய சொத்து அல்லாஹ்வுடைய சொத்தா தான் இருக்கிறது. இப்படி செஞ்சா எதுல அடங்காது? ஆக்கிரமிப்பு அடங்காது. லோக்கல் விஷயமா பாலிட்டிக்ஸ் சொல்லி கேள்வி கேட்டதுனால சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த ஊர்ல உள்ள நான் வந்தோன்னு விசாரிச்சேன், என்ன விவரங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் இந்த ஊர்ல ஒரு ஜமாத்துக்கு 2.5 ஏக்கர் நிலம் சொந்தமா இருந்தது. ஒரு பள்ளிவாசலுக்கு எவ்வளவு இடம்? 2.5 ஏக்கர் நிலம் சொந்தமா இருந்தது. அந்த 2.5 ஏக்கர் நிலத்துல 2.5 ஏக்கர் யாருடைய இடம்? அல்லாஹ்வுடைய இடம். ஜமாத்து சொந்தம் யார் இடம்? அந்த ஜமாத்து உரிமையா அவருக்கு சொந்த காசு கிடையாது, அல்லாஹ்வுடைய இடத்தை நிர்வாகம் பண்றாரு. 2.5 ஏக்கர் அல்லாஹ்வுக்கு சொந்தமா இருந்தது. அதுல இப்ப எவ்வளவு இருக்கிறது? 2.5 ஏக்கரும் இருக்கிறதா அல்லாஹ்வுடைய இடமா அல்லது முக்காவாசி தின்ட்டாங்களா? 2.5 ஏக்கர் அந்த ஒரு ஜமாத்துக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு இடமா இருந்ததுல 70 சென்ட். 70 சென்ட்னா 3/4 ஏக்கர். 3/4 ஏக்கர் கம்மி. 3/4 ஏக்கர் பள்ளிவாசல்ல இருக்குது. மீதி 1.25 ஏக்கர் எங்க இருக்கிறது? ஏன் ஊடா இவர் கூட அவர் கூட இருக்கிறது. இந்த ஊர்ல 2.5 ஏக்கர் அல்லாஹ்வுடைய இடத்துக்குரிய இடத்தை அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிற லட்சணம் எப்படி இருந்தது? 2.5 ஏக்கரையும் அல்லாஹ்வுடைய பள்ளியா பராமரிக்காம 1.25 ஏக்கர்ல ஆளாளுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அதை கட்டினவர்கள் யார்? அவர்கள் கையில் இதை கொடுத்தால் இதுல எத்தனை ஏக்கரை திம்பார்கள்? அப்ப அதையும் மீட்டெடுத்து நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிற ஆள்கிட்ட கொடுக்கணும். சொல்ல போனா இருக்கிற 70 சென்டையும் நம்ம கையில எடுத்தா தான் என்ன செய்யாது? கரெக்டா அல்லாஹ்வுடைய நடக்கும் என்றால் அதையும் எடுக்கலாம். அது ஆக்கிரமிப்புல வராது. அந்த அளவுக்கு மக்கள்லாம் திருந்தி வருவார்களே. ஆனால் அப்ப என்ன செய்யும்? அதுவும் சேர்ந்து வரும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்காக வேண்டி ஒரு வசூல் பண்றாங்க. நடந்த சம்பவம் என்ன? வசூல் பண்ணி ஒரு நபர் பேர்ல வாங்குறாங்க. ஒரு நபர் பேர்ல வாங்குறாங்க. அந்த ஒரு ஆள் பேர்ல வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிக்குன்னு வசூல் பண்ணி ஒரு நபருக்கு வாங்குறாங்க. அந்த நபர் பேர்ல உள்ளது என்ன செய்யப்படுகிறது? அவங்க யோசிக்கிறாங்க, இவங்கள்ட்ட கொடுத்தா 2.5 ஏக்கர் கதி இதுக்கும் ஏற்பட்டு போயிடும். இந்த 29 சென்ட்டும் 29 சென்ட் அல்லாஹ்வுக்குரியதா இருக்கணும் என்றால் யாருடைய நிர்வாகத்தில் தான் நல்லதுன்னு யோசித்து பார்த்து
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு பதிவு பண்ணிக்கிட்டாங்க. தனிநபர் பேர்ல இருக்கிறது இந்திய சட்டப்படி அதை பதிவு பண்ணலாம். என் பேர்ல இருக்கிற சொத்தை நான் யாருக்கு வேணாலும் பதிவு பண்ணலாம். அந்த சட்டப்படியும் கரெக்டா செஞ்சுட்டாங்க. மார்க்கப்படியும் ரெண்டு முன்னாடி இருக்கிறது. இதை 2.5 ஏக்கரை திண்டவங்கள்ட்ட கொடுக்கறதா, 29 49 ஆக்குவான அவங்க கையில கொடுக்கறதா என்று ஒரு குடும்பம் யோசித்து பார்த்து, இல்ல இங்க கொடுத்தா திண்டு போயிருவாங்க, அல்லாஹ்வுடையதா இருக்காது, சொத்துக்கு ஓனர் இவங்க கிடையாது, இது ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, பொது காரியத்துக்குள்ள சொத்து, பொது காரியத்துக்குள்ள சொத்தை யார் அவர்கள் பட்டா போட்டு கொடுக்காம சாப்பிடாம பாதுகாப்பாங்களோ அவங்கள்ட்ட இருப்பது நல்லது என்று சொல்லி இவர் பேர்ல உள்ள சொத்தை அந்த ஜமாத்து கொடுப்பதா இந்த ஜமாத்து கொடுப்பதா என்ற விஷயத்துல அந்த ஜமாத்தில் கொடுப்பதை விட இந்த ஜமாத்தில் கொடுப்பது சரி என்று முடிவெடுத்து செய்தால் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? அதாவது தனி நபர் பேர்ல எழுதிட்டாங்கன்னு அர்த்தமா? தௌஹீத் ஜமாத் நிர்வாகத்தில் இருந்தாலும் எதுவா தான் இருக்காது, அல்லாஹ்வுக்குரியதா இருக்கும், அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்குரியதா இருக்கும், முஸ்லிம்களுடைய பொது பயன்பாட்டுக்குரியதா இருக்கும். ஒரு தம்பிடியை எடுக்க விட மாட்டோம், மேல இருந்து கீழே வரைக்கும் நாங்கள் கண்காணிப்போம். அது யாரும் பட்டா போட்டு ஊடு கட்ட விட மாட்டோம். நீங்க 1.25 ஏக்கரை தாரவாத்த மாதிரி நடக்காது. இந்த வகையில் பார்த்தாலும் ஒரு சாரார் 2.5 ஏக்கர்ல 1.25 ஏக்கரை சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆவணப்படி ரெக்கார்ட்லாம் நான் பார்த்துட்டேன். பத்திரத்தில் 2.5 ஏக்கர் இருக்கிறது. 2.5 ஏக்கர்ல உள்ள 1.25 ஏக்கர்ல பள்ளிவாசல் இடத்துக்கு ஆளால் ஊடு கட்டிட்டு இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய இடத்தை சொந்தமாக்கக்கூடியவர்கள் என்று ஒரு சாரார் யார்கிட்ட கொடுக்கிறது? இது மோசடியா? ஒண்ணு. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு சில தகுதிகளை எல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அது நான் நம்புறேன் நீ நம்புறேன் எல்லாம் சொல்லிடுவாங்க, அதை விட்டுருவோம். அகாமஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு தகுதி என்ன சொல்றான் அல்லாஹ்? அகாமஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டணும். அப்ப இந்த யாரு பேர்ல இந்த சொத்து அவர் பாக்குறாரு, இங்கே உள்ளவன் தொழுகை நிலைநாட்ட மாட்டேங்கிறான், இவன் தொழுகை நிலைநாட்டுறான், இந்த சொத்து அவன்கிட்ட கூட இவன்கிட்ட கூட எதை முடிவு எடுப்பார் அவரு? இப்ப இந்த பள்ளியுடைய இடத்தை அபகரிச்சுட்டான்னு சொல்றீங்களே, அந்த நிர்வாகம் எல்லாம் தொழக்கூடிய ஆட்களா, தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஆட்களான்னு கேட்கிறேன். இல்ல. வாத்த ஜகாத், ஜகாத் கணக்கு பார்த்து கொடுக்கணும். வலம் யக்ஷை இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எவனுக்கு பயப்படக்கூடாது என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க இயலும். சொந்தக்காரன் சொல்றான், உரிமையாளன் சொல்றான். இத பள்ளிவாசல் உரிமையாளன் யார்? அல்ல தானே. பள்ளிவாசலுக்கு உரிமையாளன் சொல்றான், இந்த குவாலிபிகேஷன் இருக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய பள்ளியை நிர்வகிக்கணுங்கிறான். என் பேர்ல இப்ப சொத்தை எழுதி தந்திருக்கிறாங்க, நான் பாக்குறேன். இந்த குவாலிபிகேஷன் யார்கிட்ட இருக்கிறது? தௌஹீத் ஜமாத்துக்காரன் தொழுகிறான், அவன் அல்லாஹ் பயப்படுறான், அல்லாஹ் தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான், அவுலியாவுக்கு கூட பயப்பட மாட்டான், அவன் கரெக்டா இருக்கிறான். இவன் என்ன செய்யணும்? தண்ணி அடிக்கிறான், தொழுவ மாட்டேங்கிறான், மார்க்கமே கிடையாது. இது ரெண்டுல யாருக்கு தகுதின்னு பார்த்து தகுதியானவர்கிட்ட தானே கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய சொத்தை எடுத்து கோயிலுக்கு எழுதி வச்சிடலையே, அல்லாஹ்வுடைய சொத்தை எடுத்து அவங்க பட்டா போட்டுக்கலையே, அல்லாஹ்வுடைய சொத்து அல்லாஹ்வுடைய தானே இருக்குது. அதை எடுத்து பார்த்தாலும் இது எப்படி கரெக்டான செஞ்சிருக்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்கும் அதான் செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் அதான் நடக்கும். இன்னும் 10 வருஷம் எண்ணிக்கிறங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் யார் தகுதியற்ற நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வக்ஃபு சொத்தை திங்கிறார்களோ அவர்களிடமிருந்து அந்த மக்களால் மீட்டெடுக்கப்பட்டு நல்ல மக்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால இருக்கிறதை எடுத்தாலும் தப்பில்லை, வன்முறை எடுக்க மாட்டோம், சட்டவிரோதமா எடுக்க மாட்டோம், அந்த மக்களை வென்றெடுத்து எடுப்போம், அந்த மக்களே தேர்ந்தெடுப்பார்கள், அந்த நிலை வரும். அப்ப இந்த தொழுவாதவன் குடிக்கிறவன் வெளியே போயிருவான், நல்ல மக்கள் கையில வரும். நல்ல மக்கள் கையில இருக்கிற அனைத்து சொத்துக்களையும் கொண்டு வருவதற்காக வேண்டி நாங்க பாடுபடுவோம். லட்சியமே அதுதான். இது லட்சியம் லட்டு மாதிரி வந்து அல்லாஹ் கொண்டு தந்திருக்கிறான், அவ்வளவு லேசாக்கி தந்திருக்கிறான், அதனால நடந்திருக்கே தவிர இதுல நாங்க மார்க் அடிப்பில் என்ன மோசடி பண்ணிவிட்டோம், என்ன தின்னுட்டோம், ஒன்னும் தின்கவனா இல்ல, கரெக்டா தான் நடந்திருக்கிறது. அதை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். அது போக இதுக்காக நிதி கொடுத்தவர்கள் யாரு? இந்த மாதிரி பங்கு வெட்டு கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்க. நிதி கொடுத்த மக்கள்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லாரும் தௌஹீத், அதிகமான பேர் தௌஹீத் தான் கொடுத்தாங்க. மார்க்க பணி நடக்கும், நல்ல பணி நடக்கும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தௌஹீத் ஜமாத் இந்த முடிவை எடுத்து நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம், இந்த எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் கேட்டோம். இதுல அல்லாஹ்வுடைய சொத்துமா, உங்க சொத்து இருந்தா நீங்க கொடுத்துட்டு போங்க. அல்லாஹ்வுடைய சொத்தை காப்பாத்துறவங்க கடமை. அங்க கொடுத்தா காப்பாற்றப்படுமா, இங்க கொடுத்தா காப்பாற்றப்படுமான்னு கேட்டோம். அங்க கொண்டே கொடுத்தா காப்பாற்ற 29 சென்ட், அப்புறம் 1 சென்ட் ஆகி போயிடும், 28 போயிடும். அது நல்லதா? 29 எங்க இருக்குன்னு பாக்குறதா?
எங்க இருந்தால் பாதுகாப்பா இருக்கும் அங்க கொண்டே கொடுங்க. இது ஜமாத்துடைய சொத்து கிடையாது, ஜமாத் நிர்வகிக்கிற சொத்து, அவ்வளவுதான். தௌஹீத் ஜமாத் சொத்தா இதெல்லாம்? தௌஹீத் ஜமாத் நிர்வாகம் பண்ண அல்லாஹ்வுடைய சொத்து, அதுக்கு உரிமையான அல்லாஹ் தான். இந்த இதை யார் வந்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க கையில கொடுத்தது வந்து ஆக்கிரமிப்பும் கிடையாது, மோசடியும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற சட்ட பிரகாரம் கூட ஒரு நபர் பேர்ல உள்ளதை அவர் மாத்தி எழுதி கொடுத்திருக்கிறார், அதுவும் தப்பு கிடையாது. மார்க்கத்திலையும் தப்பு கிடையாது, இந்தியாவில் உள்ள லாப்படியும் தப்பு கிடையாது.